Daily. Taste the Daily. வணக்கம். இன்றைய தினம் சேலம் மாநகர் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வழக்கன் பிரிவு அணி சேர்ந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 250 கழக வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இதிலே கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில வழக்கறிஞருடைய செயலாளர் சகோதரர் இன்பத்துறை, கழக அமைச்சர் அண்ணன் செம்மலை, மாவட்ட செயலர் அருமைச்சோர் இளங்கோவன், வெங்கடாஜலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக, புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம். அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வெளியிட்டேன். அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். ஏதோ மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார். அது சிறுபிள்ளைத்தனமானது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1980 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1984 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது விந்தையாக இருக்கின்றது. 1984 தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர், பாரத ரத்னா விருதை பெற்றவர். இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ்பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அதிமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார். 3 முறை முதலமைச்சரானார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்களுடைய கட்சி தலைவரை போல அல்ல, பாரதிய ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சியெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அது மறந்துவிட வேண்டாம். ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது, ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னாரு. இவருக்கு வரலாறு தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ் வாய்ந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் என்பதை நேரத்தில் நினைவுகூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டீங்க அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியிலே தோற்று போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். Taste the Daily.